ஹலோ கைஸ், நம்ம பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம் போயிட்டு மொட்டையை போட்டு, ரெண்டாவது வந்து அழகர் மலை போயிட்டு கோயிலை பார்த்துட்டு, அழகர் மலை மேலே இருக்கக்கூடிய இன்னொரு சாமியும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலும் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் 12 மணிக்குள்ளே உள்ளே போயிட்டோம். கரெக்டாக 11:45க்குலாம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு சாமி தரிசனத்தை பார்த்துட்டு கரெக்டாக 1:15க்குலாம் வந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மண்டபத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு துணியும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அந்த அளவுக்கு இருக்குங்க. உண்மையிலே தூணு மேலே பாருங்கள், டிசைன்லாம் சும்மா வேறு லெவலாக சும்மா செதுக்கி விட்டுறாரு. இவ்வளோ பெரிய மண்டபத்தை கட்டிட்டு தலைவர் எங்கே போனாருன்னு தெரியல. என்ன எனக்கு ஒரு மன வருத்தனா, எவனை பார்த்தாலும் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துக்கிறாங்க. எப்போ கம்முன்னு நாங்கள் அவ்வளோதானே கொஞ்ச நேரம் விட்டு கிளம்பலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தெப்பக்குளம்னு நினைக்கிறேன். தெப்பக்குளத்துக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் ஊருக்கு கிளம்பத்தான். ஏன்னா ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுச்சு. எனக்கு வேறு சளி வேறு, பேசவே முடியல. தொண்டையெல்லாம் அப்படியே சும்மா கஞ்சிச்சு அந்த அளவுக்கு இருக்குது உண்மையிலே. ஆனால் நல்ல பயணம், நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. மொட்டை அடிச்சதுனால ஒரு கொஞ்சம் அடையாளம் தெரியாது, கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஓகே, பாய் காய்ஸ்.